ஹாய் சிலப்பீஸ், நாங்கள் தான் உங்கள் குட்டி ஏஞ்சல். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி அப்படியே ஜாலியாக சுற்றி பார்க்க தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து யார் சேனலில் வரும்னா என்னோடைய சேனலில் தான் வரும். ஸோ வந்து அவளுடைய சேனலுக்கு டிஃப்ரெண்ட்டாக வரும், என்னோடய சேனலுக்கு டிஃப்ரெண்ட். நீங்கள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதில் புதுசாக வீடியோ போடுங்க, போட்டதே போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் வந்து அதுக்காக தான் என்னோடய சேனலுக்காக வீடியோஸ்லாம் எடுத்துகிட்ருக்கேன். இன்றைக்கி வந்து நான் ரெடி ஆகிட்டு சும்மா அப்படியே போகிறது வர்றது, எங்கே போகிறோம் அப்படின்றதான் இன்றைக்கி வந்து லாக் இருக்கும். ஸோ அவங்க என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு பார்ப்போம் உள்ளே போய். ஓகே, இந்த வீடியோ எப்படி இருக்கும்னு சொல்லி மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் இன்றைக்கி எங்கே போகிறோம், என்ன பண்ண போகிறோன்றது தான் வீடியோ. ஓகே, வீடியோக்குள்ளே போயிடலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அவங்க ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஸோ நான் வந்து ஃபோனில் தான் எடுக்கிறேன் இப்போதைக்கு. கேமரா வந்து கொஞ்சம் கொடுத்துருக்கோம், கேமரா இல்லை. அதனால் வந்து ஃபோனில் எப்படி இருக்கும் அந்தளவுக்கு குவாலிட்டியாக இல்லைனாலும் தப்பாக நினச்சிக்காதீங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு வந்து புதுசாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே, மேடம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ரெடி ஆகிட்டோம். ஒளி வேற அடியுது. ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அப்படியே போகும்போதெல்லாம் அப்படியே காமிக்கிறோம் எங்கே போகிறேன்றது. ஓகே, நான் வந்து தண்ணிலாம் சூடு பண்ணிகிட்டு இருக்கேன். ஆஃப் பண்ணிடலாம். அவங்களுக்கு ஒரே இருமல் இல்லையா, அதனால் சுடு தண்ணி தான் குடிப்பாங்க. அதனால் சுடு தண்ணி எடுத்துகிட்டு போயிடுவேன். நான் எங்கே போனாலும் அவளுக்கு சுடு தண்ணி தான் எடுத்துகிட்டு போவேன். பச்சை தண்ணி குடித்தானா அப்படியே உடம்பு முடியாமல் ஆயிடுறா. அதனால தான் சுடு தண்ணி கொண்டு போகிறேன். பாவம் பட்டினியே வேறு, சாப்பிடவே இல்லை. சாப்பாடு போட்டாச்சு, சாப்பிடட்டும். ஓகே, என்னோடய வண்டி எங்கே போகிறோம் அப்படின்றத பார்ப்பீங்க, நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள். ஓகேவா, கிளம்பலாமா? செம வேக்கடாக இருக்குங்க வெயிலுக்கு. அதுக்கும் என்ன பண்ணுறதுனே தெரில. போகலாமாமோ? கிளம்பிட்டு இருக்காங்க அவங்க. வந்ததுக்கப்புறம் தான் வண்டி ஸ்டார்ட் பண்ணணும். பீச்சுக்கு போய்கிட்டு இருக்கோம். அன்டைமில் கரண்ட்டே இல்லைங்க இங்கே ஏரியாவில். தெரியுதா உங்களுக்கு? கரண்ட் வர அப்பப்போ போயிடுதா. இந்த வெயில் சீசனுக்கு கடுப்பாகுது, தூங்கவும் முடியல. ஏன் தான் இப்படி பண்ணுறாங்களோ தெரியல. கேட்போன்னு நினைக்கிறேன். இல்லை, அடங்கவே மாட்டேன்றான். நான் நைட் நேரத்தில் போயிட்டுருக்கோம் பாருங்க, எங்கே வேணால் சுற்றிட்டு கிடக்குறோம். ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். நாங்களாம் இப்போலாம் போகிறதே இல்லை எங்கேயுமே வெளியில், வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கிறோம் சொல்ல போனால். சரி, ரொம்ப நாள் கழிச்சு இவ்வளோ சுற்றி போய் ஜாலியாக காட்டலாம் அப்படின்ட்டு தான். எங்கே போகிறோன்னா பெசநகர் பீச்சுக்கு தான் போகிறோம். ஆல்ரெடி போயிருக்கோம், ஆனால் இது அன்டைமில் போகிறது கொஞ்சம் நல்லாயிருக்கும் இல்லையா, அதனால் இது வந்து நாங்கள் அன்டைம் போகிறோம். டைம் கிட்டத்தட்ட 11:40, 12 மணி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இந்த டைமில் போவோம். ஓகே, போயிட்டு பார்க்கலாம். எப்போவுமே இந்த கரெக்டாக இந்த இடம் வந்தோடனே நான் எடுக்கிறேன் போல. வடபழனி அடையார் விமான நிலையம். கத்திப்பாரா பார்க்காதவங்க பார்த்து. கத்திப்பாரா, பாய். எனக்கு எப்போவுமே இந்த பிரிட்ஜு ரொம்ப பிடிக்குங்க. அவள் 1
பார்த்துக்கலாம், பத்திரமா போயிடுவோம். ஏரோப்ளேன் பேசுறப்பா எங்க ஏரோப்ளைன் இதான் விமான நிலையம் இருக்குல்ல பக்கத்தில். ஸோ அதனால் ஏரோப்ளைன் ரொம்ப பக்கமாகவே போவோம். நைட் ரொம்ப நாள் கழிச்சு நாங்கள் நைட்டில் சுற்றுறோம். ரொம்ப நாள் ஆயிடுச்சு. எங்கேயுமே போகிறதில்ல. போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சுப்பா. எங்கே போகிறேன் பார்த்தீங்களா, நாங்கள் பெசன்ட் நகர் சர்ச் இருக்குல்ல அங்கே இருக்கோம். பெசன்ட் நகர் வந்துட்டோம். பெசன்ட் நகர் சர்ச்சு முடி கொடுத்துருக்காங்க. இந்த ராத்திரியில் எதுக்கு சுற்றுறீங்கன்னு கேட்பீங்க. நாங்களாம் ரொம்ப நாள் ஆயிடுச்சு இந்த மாதிரி இருட்டாக இருக்கீங்க. இருங்க அங்கே போயிட்டு பேசலாம். போகிற இடத்துல பாருங்களேன் எவ்வளோ இருட்டாக இருக்கு. இருக்காம ஒரு இதில் பார்த்துட்டு அந்த கப்பல் இருக்குதா, அந்த கப்பல் லொக்கேஷனில் பார்த்தாரு அவர். ஆமாம், அந்த இடம் எவ்வளோ இருட்டாக இருக்குது பாருங்க. வெளிச்சமாக இருக்குது. இங்கே வெளிச்சமாக இருக்குது. இது இங்கெல்லாம் பீச்சில் உட்காரத்துக்கு எல்லாம் படுத்து தூங்குறாங்க. இங்கேயே பார்த்தியா? ஆமாம், நம்மளே தூங்கி இருக்கோமே குட்டி. ஃபஸ்ட்லாம் இங்கே தூங்கிடுவோம். ஆமாம், செம்ம இருட்டு. இங்கேயே படுத்து தூங்குறாங்க. சர்ச்சிலையும் தூங்குறாங்க, பீச்லேயும் தூங்குறாங்க, ஜாலியாக தூங்குறாங்க. வந்தாச்சா? போகலாம் வா. முன்னாடி எப்படி போகலாம்? இல்லை முன்னாடி போகலாம். தீபாவளி அங்கே இருக்குதுங்க, முன்னாடி என்ன இருக்குது பார்த்தீங்களா? போய்கிட்டு இருக்கோம். செம்ம இருட்டாக இருக்குங்க. ஒரு வாங்கி சாப்பிட கூட ஒன்றுமே இல்லை. கடுப்பாயிடுச்சா? சரி ஃப்ரெண்டில் போய் பார்க்கலாம் ஏதாச்சும் இருக்குதான்னு சொல்லிட்டு அப்படின்னு. பாப்பா இங்கே இருக்கிற இங்கே ஒரு செலவு போடுறேன். இந்த பொம்மை புதிய ஆமாம் பயந்து இருட்டில் வந்து நாங்கள் எதுக்கு ஒரு கடை ஈக்காக கூட திறந்துடல. எதுக்கு உங்களுக்கு அன்டைமில் இந்த வேண்டாத வேலைன்னு நிறைய பேர் கேட்பீங்க. கண்டிப்பாக மென்ஷன் பண்ணிக்கிறேன், கேட்பீங்க. ஏன் கேட்பீங்கன்னா எதுக்கு இந்த ராத்திரியில் போகிறீங்க அப்படின்ட்டு. நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ரொம்ப நாள் கழித்து நாங்கள் வந்து இந்த மாதிரி வெளியிலலாம் வரோம். நான் அப்போ ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்லாம் கூட ரொம்ப நைட்லலாம் வண்டியிலே சுற்றுவோம், அங்கே இங்கேன்னு போவோம். இப்போலாம் வந்து போகிறதே கிடையாது. வீட்டிலேயே தான் இருக்கும். வீட்டிலேயே தான் இருந்துட்டு ஏதாவது வீடியோஸ் பண்ணிவிட்டு எங்களுக்கு அதுக்கே டைம் போயிடுது. நாங்கள் எங்கேயுமே போக முடிய மாட்டேது எங்களால். அதனால தான் சரி சும்மா அன்டைமில் கூப்பிட்டு போயெல்லாம் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதுக்காக தான் நீ கூப்பிட்டு போகிறேன். அது அதிசயமாக நடந்து வேற போகிறாங்க. அந்த அம்மா செருப்பெல்லாம் கையில் தூக்கிட்டு அவங்க சுத்தமாக நடக்கவே மாட்டாங்க. அதுக்காகவே நான் இன்றைக்கி வந்து கூப்பிட்டு வந்துருக்கிறேன். சரி ஓகே, ஏதோ அதிசயமாக நடந்து போகிறேன்றாங்க. நம்ம போய் எதுவும் வாங்கி சாப்பிட்றது கூட ஒரு கடை கூட இல்லை. ஏன்னா நாங்கள் வந்து ராத்திரி அப்புறம் எங்கேருந்து கடை இருக்கும். இது எந்த பீச்னால் பெசன்ட் நகர் பீச்னாலும் நாங்கள் அடிக்கடி வந்திருக்கோம். இப்படி ஃபஸ்ட்லாம் அதிகமாக லவ் பண்ணும்போது கூட இங்கே தான் வருவோம், ஓடி வந்துடுவோம். அவங்க வீட்டில் தேர்ந்தாங்கன்னா இங்கே வருவோம். இப்போ வந்து நிறையா இப்பயும் நாங்கள் அதிகமாக இங்கேயும் வந்துட்டோம். எல்லாம் மெரினா பீச்சு நிறைய பீச்சுக்கு போயிட்டோம். இது இருந்தாலும் சும்மா போர் அடிக்குதுன்றதுக்காக நாங்கள் இங்கே வந்திருக்கோம். இங்கே என்னென்ன பண்ணுறோம் அப்படின்றத ஜாலியாக பார்ப்போம். இங்கே ஒன்றும் இல்லை, அங்கே போயிருந்தால் கூட ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்ருக்கோம் மெரினா பீச்சில். இங்கே அந்தளவுக்கு ஒன்றும் இல்லை, கடை கூட இல்லை. சும்மா சுற்றி பார்க்கலான்னு வந்துட்டோம். பார்ப்போம் என்ன போய்கிட்டே இருக்குது. இதுக்கு மேலே போகாத வா. க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஆமாம், கட்டை போட்டு வேணா. சரி ஓகே பண்ணிக்கோ. அவங்க தனியாக நடந்து வந்து சாப்பிட்றதுக்கு கூட கடை இல்லை. பாப்பாவுக்கு எது வாங்கி கொடுக்கலான்னு பார்த்தா கூட மெரினா பீச்சில் இருக்கவங்க குல்ஃபிலாம் சூப்பராக. ஆமாம், இங்கே வந்து பெசன்ட் நகர் பீச்சில் வந்து இந்த டைமில் சீக்கிரம் மூடிடுறாங்க. உங்களுக்கே பேக்கில் பார்த்தா தெரியும் எதுவுமே இல்லை. ஸோ இருந்தாலும் என்ஜாய் பண்ணுறதுக்கு ரொம்ப நாள் கழிச்சு வரோம். சரி ஓகே அப்படின்ட்டு வந்துட்டோம். போவோம், போய் தான் பார்ப்போம். அந்த பக்கம்லாம் லைட்லாம் இருக்குது, சூப்பராக இருக்குது. இருங்க
அப்படிக்கா போகணுன்னா நாங்கள் காட்டுறோம். ஐஸ்கிரீம் வாங்கலாம். என்ன ஐஸ்கிரீம் இருக்குன்னு பார்க்கலாம் இருங்க. நைட் அன்டைம் ஐஸ்கிரீம் என்ன இருக்கு? ஐஸ்கிரீமில் என்ன இருக்குன்னு தெரியலையே. என்ன வேணும் பாப்பா உனக்கு? ஏதா வாங்க. மேங்கோவா? மேங்கோவாடா வேணும் உனக்கு? அவருக்கு அது மேங்கோ வாங்கிட்டாரு. காட்டுங்க. மேங்கோ ஐஸ்கிரீம். மேங்கோ ஐஸ்கிரீம் வாங்கிச்சு. வெண்ணிலா இருக்கு. வெண்ணிலா வாங்கிக்கோ. வெண்ணிலா வாங்கிக்கிறியா? ஆமாம். இந்த கப் ஐஸ்கிரீம் ஏற்கனவே இரும்பிட்டு இருக்க. சாப்பிட்டு இன்னும் நல்லா இரும்பு. ஓகேவா? அந்த டைமில் சுற்றுறதுக்கு கூப்பிட்டா நல்லா வந்துடுவா. ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்றதுக்குன்னா அடங்கவே மாட்டே தானே. ஐஸ்கிரீம் சாப்பிட்றா சொன்னால் கேட்கவே மாட்டேங்கிறா. ஓகே சாப்பிட்டோம். இது ஒரு சோக்கா. ஒரே நைட்டில் ஒரே கூத்து நல்லா வேறு வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. வந்ததுக்கு இங்கே ஐஸ்கிரீம் ஆச்சு கிடச்சிது. அதாச்சும் இருக்குது நைட்டில் அன் டைமில். வேறு என்ன பண்ணுறது? அதான் வாங்கி சாப்பிட்டுருக்கோம். கடல்லாம் இழுத்து மூடிட்டாங்க, தூங்கிட்டாங்க. இந்த நேரத்தில் வந்தால் இதான் கிடைக்குது. ஹாய். உழைச்சிட்டு கிடைக்குதுங்க வேறு நைட்டில் எல்லாம் காரை பார்த்து. பார்த்தீங்களா? இந்த நைட்டில் நாங்கள் இளநீ குடிக்க போகிறோம். நைட்டில் யாராவது இளநீ குடிப்போம். நேரத்தில் பாருங்கள் இளநீ ஐஸ்கிரீமு இதெல்லாம் ஓவரா இல்லைங்க. இங்கே பார்த்தீங்களா நாங்கள் பண்ணுற கூத்து. கொடுத்துருவேன் சளிங்க. ரொம்ப சளி பிடிச்சிட்டு இருக்கேன். நாம குடிக்கலாம். அவளுக்குலாம் வேணாம், நம்ம மட்டும் குடிப்போம் ஜாலியாக. அன் டைமில் யாராவது இளநீ குடிப்பீங்களா? இளநீ குடிச்சா சொல்லுங்கள். நாங்கள் அன் டைமில் இளநீ கடை தான் இருக்குது. அதனால நாங்கள் வந்து ஷேர் பண்ணுறோம். அவள் குடிக்க வேணாம். ஆமாம். ஓகே நம்ம ட்ரை பண்ணுவோம். அவங்க விடுங்க. அது ஒரு கையில் எப்படி எடுத்து அழகா இளநியை சாப்பிட்டுட்டு இருக்கு. நீ நைட்டு வந்து இரும்பு உனக்கு இருக்குது. இரும்பாமல் ஒழுங்காக சாப்பிட்டா ஓகே தான். இதுக்குமே இரும்பக்கூடாது. கேட்டல. அவளுக்கு வேணாம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கே இருக்கோன்னா கத்திப்பாரா கிட்ட இருக்கோம். செம்மையாக இருக்குங்க இடமே. ட்ரெஸ்ஸு கிஸ்ஸுன்னு எல்லாமே விற்கிறாங்க. சூப்பராக இருக்குது. பார்க்குறாங்க. சூப்பராக இருக்கா? இது வந்து கத்திப்பாரா. ஏதாவது வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சொல்லுங்கள். அப்படியே போகலாம். இந்த இடத்துக்கு யாரெல்லாம் வந்திருக்கீங்க சொல்லுங்கள். ஓகே இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் ஜாலியாக பீச்செல்லாம் சுற்றிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டோம். ஸோ வந்து இது மறுநாள் தான் நான் எடுக்கிறேன். ஏன்னாக்கா நைட்டு எங்களுக்கு ரொம்ப டயர்டாகிடுச்சு, எடுக்க முடியாமல் போயிடுச்சு. அதனால நான் வந்து காலையிலே எடுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வேணும்னா என் சேனலில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து என் சேனல் தான் போட போகிறேன். ஸோ என் சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். இதான் ஃபஸ்ட்டு வீடியோ புதுசாக நான் போட போகிறேன். உங்களுக்காக தான் நான் வீடியோஸ்லாம் எடுக்கிறேன். இன்னும் என்னென்ன வீடியோஸ் வேணுன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தரமான வீடியோ இதுக்கப்புறம் என் சேனல்லையும் வரும். ஓகே டாடா பை பாய்.